வணக்கம். 5000 இந்த நம்பர் தான் இன்னைக்கு பேச பொருளுங்க. ஒரு பக்கம் ஆளுங்கட்சி மகளிர் உதவித்தொகை 3000 கூடவே கோடைக்கால மகளிர் உதவித்தொகைன்னு சொல்லிட்டு ரூ. 5000 வந்து வரவு வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் சேலம்ல நிர்வாகிகள் சந்திப்புல விஜய் கூட்டத்திற்கு அனுமதிக்கப்பட்ட மொத்த எண்ணிக்கையே வந்து 4998 5000ங்க. முதலமைச்சர் அறிவித்த சில நிமிடங்களிலேயே விஜயின் பதிலுரை வந்திருக்குதுங்க. எப்படி அப்படின்னா 15ஆம் தேதி வரவு வைக்கப்பட வேண்டிய பணம் கூடுதலாக 2 நாட்கள் முன்னதாகவே 13ஆம் தேதி, அதாவது நான் சேலம் வரும்போது கரெக்ட்டா எப்படி வரவு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதோட இந்த 2000 கூடுதலா குடுக்குறது இதுக்கு முன்னாடி கோடை காலமே வந்தது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் 28 மாதங்களாக பெண்களுக்கு தரவே இல்ல அப்படின்னும், பிஜேபியில் இருக்கிற ஒரு பெண் நிர்வாகி அவங்க குடும்ப அட்டைக்கு தரதா சொல்லிட்டு, தொலைநோக்கு பார்வை இல்லாம தொலைநோக்கு பார்வையா பணம் குடுக்குறாங்க. அதுக்கும் அவர் பழி போடுகிற மத்திய அரசுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. வழக்கம் போல திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே மிகச்சிறந்த அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வழக்கமான ஒத்துழைப்ப தர்றாங்க. இந்த விஜயால கிடைக்கிற 5000த்தையும் இனி வண்டி வண்டியா கொண்டு வந்து கொட்ட போற எல்லா பணத்தையும் வாங்கிட்டு அவங்க காதுல இல்ல செவில்ல ஊதுங்க அப்படின்னு சொல்லி சேலம் மாநாட்டு ஒரு பிரமிப்பான பேச்ச வந்து விஜய் இந்த பரப்புரை நிகழ்வில் சொன்னது போலவே, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி கொளுத்தி போட்ட பாம் இப்ப வெடிச்சிட்டு இருக்குது எல்லா கூட்டணி கட்சிகள்லயும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எதிரொலிக்க போகுது வரும் 2026 தேர்தல்ல அப்படிங்கிறது உங்களைப் போலவே நானும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேங்க.